பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காரு. அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு தலைவர் 23 24 வருஷமாக பதவியில் இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார், சொல்ல கூட முடியல. ப்ரூவ் பண்றது, சண்டை போடுறது, கோர்ட்ல நிக்கிறது. அப்புறம் குஜராத் கலவரம் தொடர்பாக STF விசாரணை நடத்தது. இஃப் ஐ அம் நாட் ராங், ராகவன் நினைக்கிறேன். அந்த ஸ்பெஷல் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் போட்டு விசாரணை நடத்தது. குஜராத்துடைய முதலமைச்சர் SIT உடைய விசாரணைக்கு தனி நபராக போனார். குஜராத்துடைய முதலமைச்சர் தனி நபராக 2 நாட்கள் மாறி மாறி விசாரணை. அறிக்கை வந்தது கண்கூடு, அவர் நிரபராதின்னு முழுமையா வெளியிட்டார். ஆனால் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வருது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது. கோர்ட்டுக்கு அப்பீல் ஆக மாட்டேன்னு மேல 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 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்ல, நீங்க ஆஜராயிட்டா ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெயில் வாங்குறதுக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. பெயில் வாங்குறதுக்கு போறாங்க சார், ஒரு பேரணி மாதிரி. எதுக்குங்க? சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல, பெயில் வாங்குறது.